சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பணிக்கு செல்வதற்காக வழக்கம் போல் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற நபர் ஒருவர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அந்த பெண் கூச்சலிட்ட நிலையில் அந்த இளைஞரை பிடித்த பொதுமக்கள் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரிடமும் தாக்குதல் நடத்திய பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தினர். கடலூரில் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய கழிவு நீரில் இருசக்கர வாகன ஓட்டி வழுக்கி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பாதிரி புலியூர் கூத்தப்பாக்கம் சாலையில் அரசு மகளிர் கல்லூரி முன்பு பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழிந்தோடுகிறது. எண்ணெய் பசையுடன் உள்ள இந்த நீரில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் வெறிநாய் கடித்து 4 ஆடுகள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாச்சிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலுவின் வீட்டில் கட்டப்பட்டிருந்த 4 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்துக் கொன்றன. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சிங்காரவேலுவுக்கு சொந்தமான 3 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்துக் கொன்றன. இந்த நிகழ்வுகள் குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நாய்களை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக 20க்கும் மேற்பட்டோரிடம் மோசடி செய்த பாஜக முன்னாள் நகர செயலாளர் கைது செய்யப்பட்டார். சூளை பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி நவீன்குமார் என்பவர் பண மோசடி செய்ததுடன் தட்டி கேட்ட ஆனந்தி என்பவர் மீது காரை மோதி காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவிநாசி காவல் நிலையத்தில் ஆனந்தி புகார் அளித்த நிலையில் நவீன்குமார் கைது செய்யப்பட்டார். மதுரை மத்திய சிறையில் கஞ்சா வழக்கில் கைதான தண்டனை கைதி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியைச் சேர்ந்த ராமர் என்பவர் கஞ்சா வழக்கில் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 5 மாதங்களுக்கு முன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ராமருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிறை காவலர்கள் அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மயிலாடுதுறை அருகே இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரமன் குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த திவாகர் தனது நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அடித்துக் கொல்லப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து திவாகரை கொலை செய்ததாக வசந்தகுமார், கம்பன், பரணிதரன் ஆகியோரை குத்தாலம் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கொலை சம்பவத்தில் மொத்தம் 6 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் மற்ற 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் கூறி திவாகரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் அருகே தளவாபாளையம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராயனூர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் தனது காரை சர்வீஸுக்கு விட்ட நிலையில் அதனை மெக்கானிக் தனசேகர் ஓட்டி பார்த்துள்ளார். அப்போது சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் தளவாபாளையம் பகுதியில் சென்றபோது காரின் முன் பக்கத்திலிருந்து புகை வந்துள்ளது. இந்த நிலையில் காரினை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு தனசேகர் வெளியேறியுள்ளார். இதையடுத்து மளமளவென தீ பற்றி கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 16 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கேரளாவுக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 11ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்தபோது வெள்ளேகவுண்டனூரைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான சிவக்குமார் என்பவர் சிறுமியை கடத்திச் சென்று திருமணம் செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிவக்குமாரை கைது செய்த காவல்துறையினர் சிறுமியை மீட்டனர்.